தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com. யாழில் தமிழ் கட்சிகளிடையே விசேட சந்திப்பு. அர்ஜுனா மீதான அவதூறு வழக்கு நீதிமன்றில் கேதீஸ்வரன் சாட்சியம். அரசாங்கத்திடம் முறையான திட்டங்கள் இல்லை, நாடு பாரிய ஆபத்தை நோக்கி செல்கிறது, சஜித் பிரேமதாச எச்சரிக்கை. அரசாங்கம் பொய்களை கூறி மக்களை ஏமாற்றிவிட்டது, நாமல் ராஜபக்ஷ காட்டம். யாழில் சட்டவிரோத மணலேற்றிய உளவு இயந்திரம் மோதி காவல்துறை உத்தியோகத்தர் பலி. காதலுக்காக மில்க் ஷேக்கில் விஷம் கலந்து தந்தை கொன்ற மகள், உறவு முறிந்ததால் காட்டிக் கொடுத்த காதலன். தொடர்பென விரிவான செய்திகள். இலங்கை தமிழரசு கட்சிக்கும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் இடையிலான முக்கிய சந்திப்பொன்று நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் நல்லூரில் நடைபெற்றது. இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானத்தின் இல்லத்தில் இடம்பெற்ற சந்திப்பில் CVK சிவஞானம், MA சுமந்திரன், செல்வம் அடிகலநாதன், சுரேஷ் பிரேமச்சந்திரன், முருகேசு சந்திரகுமார், நாகலிங்கம் ரட்னலிங்கம், வேந்தன் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் கேதீஸ்வரன் அவர்களால் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவிற்கு எதிராக தொடரப்பட்ட அவதூறு வழக்கு நேற்று முன்தினம் பருத்துறை மாவட்ட நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது சுமார் 2 மணித்தியாலங்களுக்கு மேலாக பணிப்பாளர் கேதீஸ்வரன் சாட்சியம் அளித்தார். கடந்த 4/7/2024 அன்று சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் பதில் வைத்திய அத்தியட்சகராக வைத்தியர் அர்ஜுனா பணியாற்றிய போது யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் கேதீஸ்வரன் வலி நிவாரணிகளை போதைப் பொருளாக மருந்தகங்கள் ஊடாக பாடசாலை மாணவர்களுக்கு விற்பனை செய்வதாக அடிப்படையற்ற குற்றச்சாட்டொன்றை முன்வைத்திருந்தார். இந்த கூற்று தொடர்பாகவே இந்த அவதூறு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இவ்வழக்கின் ஆரம்ப விசாரணைகளின் போது குறித்த காணொளி தன்னாலேயே பதிவேற்றம் செய்யப்பட்டதையும் அந்த தகவல் தன்னாலேயே கூறப்பட்டதையும் அர்ஜுனா ஏற்றுக்கொண்டிருந்தார். மேலும் அக்குற்றச்சாட்டின் உண்மைத்தன்மையை நீதிமன்றில் நிரூபிப்பதாக தமது தரப்பு நியாயத்திலும் அவர் குறிப்பிட்டிருந்தார். கடந்த வெள்ளிக்கிழமை சாட்சியமளித்த வைத்தியர் கேதீஸ்வரன் தனது பணிக்காலத்தில் வலி நிவாரணிகள் மருத்துவ சீட்டின்றி வழங்கப்படுவது தொடர்பாக கிடைத்த முறைப்பாடுகள் குறித்தும் அது தொடர்பில் 2022 முதல் 2024 ஆண்டு வரையிலான காலப்பகுதியில் தாம் மேற்கொண்ட நடவடிக்கைகள் குறித்தும் அறிக்கை ஒன்றை நீதிமன்றில் சமர்ப்பித்தார். மருந்தகங்கள், அரசு மற்றும் தனியார் வைத்தியசாலைகளுக்கு எதிராக எடுக்கப்பட்ட சட்ட நடவடிக்கைகள் குறித்தும் அவர் சான்றாதாரங்களுடன் விளக்கம் அளித்தார். விசாரணையின் போது அர்ஜுனாவினால் வெளியிடப்பட்ட காணொளி நீதிமன்றில் திரையிட்டு காண்பிக்கப்பட்டது. இதன்போது அர்ஜுனாவும் நீதிமன்றில் முன்னிலையாகி இருந்தார். சாட்சியமளித்த பணிப்பாளர் கேதீஸ்வரன் தமது 35 ஆண்டுகால மருத்துவ சேவையில் எவ்வித களங்கமும் ஏற்படாத நிலையில் திட்டமிட்டு முன்வைக்கப்பட்ட இக்குற்றச்சாட்டானது தமக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்தார். குறிப்பாக இந்த காணொளி வெளியானதன் பின்னர் வெளிநாடுகளிலிருந்தும் பலர் தமக்கும் தமது குடும்பத்தினருக்கும் கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் அவர் சாட்சியத்தில் குறிப்பிட்டார். அடுத்த அமர்வின் போது பணிப்பாளர் கேதீஸ்வரன் அர்ஜுனாவின் சட்டத்தரணியால் குறுக்கு விசாரணைக்கு உட்படுத்தப்படவுள்ளார். பணிப்பாளர் கேதீஸ்வரன் சார்பில் சட்டத்தரணிகளான குமணன், தினேஷ், அபினாஸ் ஆகியோரின் ஒத்துழைப்புடன் சட்டத்தரணி கலாநிதி குமாரவடிவேல் குருபரன் முன்னிலையாகியிருந்தார். அர்ஜுனா சார்பில் சட்டத்தரணி கௌசல்யா நரேந்திரனின் அறிவுறுத்தலில் சிரேஷ்ட சட்டத்தரணி கனகசிங்கம் முன்னிலையாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தற்போதைய அரசாங்கம் நாட்டின் நெருக்கடிகளை எதிர்கொள்ள தேவையான எந்தவொரு முறையான திட்டங்களையும் இதுவரை வகுக்கவில்லை என்றும் இதனால் நாடு பாரிய ஆபத்தை நோக்கி தள்ளப்பட்டுள்ளதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். களனி பகுதியில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் உரையாற்றிய அவர் மத்திய கிழக்கில் நிலவும் போர் சூழலை முன்கூட்டியே கணித்து அதற்கேற்ப செயற்பட அரசாங்கம் தவறிவிட்டதாக குற்றம் சாட்டினார். அமெரிக்கா, ஈரான், வெனிசுலா போன்ற நாடுகளில் இடம்பெற்ற சர்வதேச அரசியல் மாற்றங்களை அவதானித்து வினைத்திறனான ஒரு அரசாங்கம் முன்கூட்டியே தற்காப்பு நடவடிக்கைகளை எடுத்திருக்க வேண்டும் என்றும், ஆனால் இந்த அரசாங்கம் சர்வதேச கொள்கைகளை புரிந்து கொள்ளாமல் மெத்தனமாக இருப்பதாக
வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். நாட்டின் மின்சக்தி துறை கடும் அச்சுறுத்தலை எதிர்நோக்கியுள்ளதாக சுட்டிக்காட்டிய சஜித் பிரேமதாஸ், நுரைச்சோலை மின் நிலையத்தில் தரமற்ற நிலக்கரி பயன்படுத்தப்படுவதால் மின் உற்பத்தி கணிசமாக குறைந்துள்ளதாக தெரிவித்தார். இந்த நிலக்கரி மோசடியை மூடிமறைக்கவே அரசாங்கம் மின்கட்டணத்தை அதிகரிக்க திட்டமிட்டு வருவதாகவும், இதன் சுமை ஒட்டுமொத்த நுகர்வோர் மீதும் சுமத்தப்படுவதாகவும் அவர் சாடினார். தரமற்ற நிலக்கரியால் மின் நிலைய உபகரணங்கள் சேதமடைவதுடன் சுற்றுச்சூழல் மற்றும் சுகாதார பாதிப்புகளும் ஏற்படுவதாக அவர் எச்சரித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் மறுசீரமைப்பு நடவடிக்கைகளின் ஒரு கட்டமாக மாவட்ட அமைப்பாளர்களை நியமிக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ, தற்போதைய அரசாங்கம் நாட்டு மக்களுக்கு அடுக்கடுக்கான பொய்களை கூறி அதிகாரத்தை கைப்பற்றியுள்ளதாக கடுமையாக சாடியுள்ளார். தற்போதைய வரிக் கொள்கை மற்றும் அரசாங்கத்தின் முறையற்ற தீர்மானங்களால் மக்கள் பாரிய பொருளாதார நெருக்கடியை சந்தித்து வருவதாகவும், அரசாங்கத்தினால் ஏற்படும் நட்டங்கள் அனைத்தும் மக்கள் மீதே சுமத்தப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். குறிப்பாக எரிபொருள் விவகாரத்தில் 45 நாட்களுக்கு போதுமான கையிருப்பு இருப்பதாக முன்னர் கூறிவிட்டு, தற்போது உலக சந்தை விலையை விட அதிக விலைக்கு எரிபொருளை கொள்வனவு செய்ய வேண்டிய நிலைக்கு அரசாங்கம் தள்ளப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். முன்னைய ஆட்சியின் போது கணக்கில் டிரில்லியன் கணக்கில் பணம் இருப்பதாக கூறியவர்கள் இன்று அது குறித்து பேசுவதே இல்லை எனவும் அவர் விமர்சித்தார். விவசாயத்துறை குறித்து கருத்து தெரிவித்த அவர், உள்நாட்டு விவசாயிகளை வலுப்படுத்துவதை விடுத்து வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து நுகரும் கலாச்சாரத்தை அரசாங்கம் திட்டமிட்டு உருவாக்கி வருவதாகவும் குற்றம் சாட்டினார். இதன் காரணமாக கிராமப்புறங்களில் உரத்தட்டுப்பாடு மற்றும் உணவு பாதுகாப்பு தொடர்பான அச்சம் ஏற்பட்டுள்ளதாகவும் அரசாங்கம் இதற்கு பொறுப்பு கூற வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார். சட்டவிரோத மணலேற்றி வந்த உளவு இயந்திரம் மோதி காவல்துறை உத்தியோகத்தர் ஒருவர் உயிரிழந்ததோடு பிறிதொரு காவல்துறை உத்தியோகத்தர் படுகாயமடைந்துள்ளார். இந்த விபத்து யாழ் தென்மராட்சி கெட்பேலி வீரபத்திரர் கோவிலடியில் நேற்று காலை 8:25 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. சட்டவிரோத மணல் அகழ்வு இடம்பெறுவதாக கிடைத்த தகவலை அடுத்து கொடிகாமம் காவல்துறையினர் இருவர் சம்பவ இடத்திற்கு சென்ற நிலையில் மணலேற்றி வந்த உளவு இயந்திரத்தை வழிமறித்துள்ளனர். உளவு இயந்திரம் நிறுத்தாது காவல்துறை உத்தியோகத்தர்களை மோதி தள்ளியதோடு நிறுத்தாமல் சென்றதனால் காவல்துறை உத்தியோகத்தர் ஒருவர் சம்பவ இடத்தில் உயிரிழந்துள்ளதோடு மற்றொருவர் காயமடைந்துள்ளார். இந்த சம்பவத்தை அடுத்து கிளாலியில் வைத்து குறித்த உளவு இயந்திரத்தை கைப்பற்றியதாக கொடிகாமம் காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த விபத்தில் ஒரு பிள்ளையின் தந்தையான 50 வயதுடைய ஹெட்டியாராட்சி கே அல்பர்ட் என்ற காவல்துறை உத்தியோகத்தரே உயிரிழந்தவர் ஆவார். இந்தியாவில் மில்க் ஷேக்கில் விஷம் கலந்து போலீஸ் தலைமை காவலராக பணிபுரிந்த தந்தையை மகள் கொன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியாவின் மகாராஷ்டிராவின் சந்திராபூர் மாவட்டத்தில் போலீஸ் தலைமை காவலராக ஜெயந்த் பல்லாவர் என்பவர் பணியாற்றி வந்தார். கடந்த 2023 மார்ச் 25 சந்திராபூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே பணியில் இருந்த ஜெயந்த் பல்லாவதி திடீரென மயங்கி விழுந்து உயிரிழந்தார். ஆரம்பத்தில் இது தற்செயலான மரணம் என்று கருதப்பட்டது. ஆனால் அவர் சொந்த மகளால் நூதன முறையில் கொலை செய்யப்பட்டது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. இவர்களின் திருமணத்திற்கு தந்தை ஜெயன் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த ஆர்யா தந்தையை கொலை செய்ய திட்டமிட்டுள்ளார். சம்பவத்தன்று தந்தை வேலைக்கு செல்லும் முன் ஆர்யா அவருக்கு விஷம் கலந்த மில்க் ஷேக்கை கொடுத்துள்ளார். அதை குடித்து சிறிது நேரத்திலேயே ஜெயன் பணியிடத்தில் மயங்கி விழுந்து இறந்துள்ளார். தந்தை இறந்த பிறகு ஆர்யா கருணை அடிப்படையில் போலீஸ் வேலை பெற்று பயிற்சியில் இருந்துள்ளார். இதற்கிடையில் ஆர்யாவுக்கும் ஆசிஷுக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிந்துள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த ஆசிஷ் கொலை குறித்த ஆதாரங்களை போலீசாரிடம் ஒப்படைத்தார். போலீசார் இந்த வழக்கை மீண்டும் கையில் எடுத்து ஜெயந்தின் உடற்கூறு ஆய்வு அறிக்கையை மறுபரிசீலனை செய்தனர். அதில் அவர் விஷம் கொடுத்து கொல்லப்பட்டது உறுதியானது. விசாரணையில் ஆர்யா தனது குற்றத்தை ஒப்புக்கொண்டதை தொடர்ந்து அவர் பணி நீக்கம் செய்யப்பட்டு தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார்.